ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சத்தான சுவையான கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. கேழ்வரகு மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மிளகாய் போட்டு மிளகாய் லேசாக தான் வதங்கணும், கருக விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லேசாக வதங்கினாலே போதும் வெங்காயம்லாம். நம்ம இதை வந்து அப்படியே பச்சையாகவும் சேர்த்து செய்யலாம். பட் இப்படி வதக்கிட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். ஒரு சிலர் வந்து பச்சையாகவும் செய்வாங்க. பட் அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கணும். முருங்கைக்கீரை போடும்போது எவ்வளோ இருந்தது பாருங்கள், இப்போ அப்படியே சுருங்கிடுச்சு, கம்மியாயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து என்ன பண்ணணுன்னா அந்த மாவில் போட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சுக்கணும் தண்ணி ஊற்றி. அதாவது ஃபுல் தண்ணியும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது கேழ்வரகு மாவில். ஸோ அதனால் அடிக்கடி செஞ்சு தரலாம். பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இதை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இந்த பதம் வந்த உடனே அடுத்து வந்து அதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா இதுவாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பதம் வந்திருக்குன்னு. இப்போ அதை கையில் எடுத்து அப்படியே உருட்டிக்கிட்டு அது வந்து ஒரு பலகை மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு இது மாதிரியோ வச்சு மேலே வாழை இலை இருந்தால் கூட வாழை இலை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்து வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வச்சு கையிலேயே அப்படியே தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் தட்டினாலே நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். கையில் நல்லா அப்படியே மெதுவாக தட்டி விட்டு அதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு. இதே போல் செஞ்சுட்டு சூப்பரான சுவையான சத்தான ராகி அடை தயார் செஞ்சுட்டோம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி இதை எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கும் ராகியில் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி போட்டு திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்தோடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுற்றி வேக விடுங்க. நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது ராகி அடை. இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக